சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேயர்களே, இந்த மனித பிறவி எவ்வளவு அரிதானது. ஒவ்வொரு நாளையும் நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம முடிவை நெருங்கிட்டு இருக்கிறோம். அதை கொஞ்சம் கூட இது எத்தனை பேர்த்துக்கு இது புரியுதுன்னே தெரியல. சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு என்ன விதமான பயங்கரமான வார்த்தை பரிமாற்றங்கள். ஒருத்தர் அப்படியே நோகடிச்சுக்கிறதுல தான் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவமே இருக்க தவிர உண்மையிலேயே பிரச்சனையினுடைய அடிநாதம் என்ன, அடி வேர் என்ன, அதை எப்படி சரி பண்றதுங்கிறத பத்தி யாரும் கவலையே படுறதில்ல. ஏற்கனவே கெட்டு போன வேருக்கு வெந்நீர் ஊத்திட்டே இருக்கிறாங்க எல்லாரும், சுடு தண்ணியை கொட்டுறது வார்த்தைகள் மூலமா. அப்படி ஒரு குடும்பம் இன்னைக்கு வந்திருக்கு. நெருங்கின உறவுகள் மாத்தி மாத்தி விட்டு விலகிறதும் இல்லை, வாழ்றதும் இல்லை. என்ன பண்ண முடியும், என்ன பண்றாங்க அவங்க பார்க்கலாம். வாங்கம்மா, பேர் என்ன? என் பேர் உமா. உமாவா? உமா எங்க இருந்து வரீங்க? சைதாப்பேட்டிலேருந்து வரேன். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆகுது? 14 வருஷம் ஆகுது. குழந்தைங்க இருக்கா? 2 பையன். 2 பையன். என்ன படிக்கிறாங்க? ஒருத்தன் 3rd படிக்கிறான், ஒருத்தன் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். கல்யாணம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? உண்மையை சொல்லலாமா? சொல்லலாம், எல்லா உண்மையும் இதே சொல்வதெல்லாம். ஆனால் எங்கள் வீட்டில் இது வரைக்கும் லவ் பண்ண தெரியாது மேடம். லவ் பண்ணி தெரியாத அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி. ஓ, நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்க, ஆனா அத தெரியாது சொல்லாம அவங்களே பொண்ணு வீட்டுல கேளு, என்ன ஓடி வந்துருன்னாரு. நான் வரமாட்டேன், எங்க அம்மாவுக்கு நான் அசிங்கம் தேடி தர மாட்டேன், நீ முறைப்படி பொண்ணு கேட்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ரொம்ப நாள் கூட லவ் பண்ணல, 2 மாசம் தான் லவ் பண்ணேன். அதிகம் கூட அங்க இங்க கூட. என்ன வேலை பார்த்தாரு? யாரு? நானா? அவரு ஸ்டீல் பாத்திரம் பாலிஷ் பண்ற வேலை. ஓஹோ, இப்போ அதே வேலை? அதே ஜாப் தான். ஒழுங்கா வேலைக்கு போவாரா? வேலையெல்லாம் நல்ல பேர் மேடம். வேலையெல்லாம் நல்ல பேர். பின்ன எதுல நல்ல பேர் இல்ல? 909 மேரேஜ் ஆச்சு. அப்ப ஒருத்தருடைய வருமானம் இருந்தாலே குடும்பம் நடத்திடலாம். குழந்தைங்களும் கல்யாணம் எனக்கு உடனே குழந்தை பிறக்கல, 4 வருஷம் இல்லாததான். அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இருந்தது. இப்போ நல்லாதான். என்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு 14 முடிஞ்சு 15 வயசுல பண்ணிக்கணும். 14 முடிஞ்சு 15ல வர்றது பேரு லவ்வா? அவருக்கு என்ன வயசு அப்போ? அவருக்கு 19 வயசு. அடாடாடாடா, ரொம்ப அவசரப்பட்டீங்க. கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டே இருந்திருக்கலாம், அப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். நல்லாதான் மேடம் இருந்தோம். அதே மாதிரி கல்யாணம் இருக்கும் போது அவங்க இந்த மாதிரி போயிட்டாங்க மேடம். அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி போயிட்டாங்கப்பா, இந்த கல்யாணம் வேண்டாம், நிறுத்திடலாம், நான் யாரை நம்பி பொண்ணை கொடுப்பேன், வேண்டாம். நாங்கள் அப்பா இல்லைக்கா, எனக்கு உங்கள் பொண்ணு இல்லாத நான் வாழ மாட்டேன், எனக்கு உங்கள் பொண்ணு வேணும்னு சொல்லி. எல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அப்படி கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது? கல்யாணம் நடந்து வீட்டோட மாப்பிள்ளை தான் மேடம் இருந்தார் அவரு. அப்படியா? யாருமே இல்லையா, அவங்க தங்கச்சி, உங்க தம்பி, இவரை எல்லாரையும் விட்டுட்டு தான் மேடம் அவங்க போயிட்டாங்க. சரி, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணல மேடம். கல்யாணம் நடக்க 1 மாசம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. யார்? உங்க மாமியார்? மாமியார் தாய் மாமா போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு அவங்க இல்ல மேடம். அப்ப யார் கல்யாணம் பண்ணி வச்சா? அம்மா மட்டும்? அம்மா ரிலேட்டிவ்ஸ் மட்டும், எங்க ரிலேஷன் மட்டும். 4 வருஷம் எங்க வீட்டோட தான் மேடம் இருந்தாரு. நானும் அம்மா கூட தான் இருந்தேன். 4 வருஷம் முடிஞ்சிட்டு ஒழுங்கா சம்பாதிச்சு கொடுத்தாரு, ஒழுங்கா இருந்தாரு. வேலைக்கெல்லாம் ரொம்ப போக மாட்டாங்க மேடம். அப்ப வேலைக்கெல்லாம் ஒழுங்கா போக மாட்டாங்க, டிவியை பார்த்துன்னு வீட்லயே இருப்பாங்க. அவர் இப்ப சொல்றாரு 15 வருஷம் குடும்பத்தை காப்பாத்தினேன்றாங்க. இல்லைங்க மேடம், அவரு போவாரு, வாரத்துல 2 நாள் 3 நாள் போவாரு. சரி. அப்ப அந்த காலத்துல 200 300 தான் மேடம் வாரத்துல கொடுப்பாரு. சரி. அப்பெல்லாம் அரிசியில விலை ரேட்டு கம்மி, எல்லாமே அதிகம். அதுலயே அம்மா கூட இருந்தனால சமாளிச்சு இருந்தேன், அப்படியே சமாளிச்சுதான். சரி சரி. அம்மா இடையில ஒரு சின்ன சண்டை வந்துச்சு. என்னுடைய கதையும் சொல்லணும்ல, நான் இந்த காலத்துல அவங்க அந்த கதையை சொல்லுவாங்க, அதான் சொல்றேன். சரி. இடையில எனக்கு அவரு செம்மையா அடிச்சு ரொம்ப தையல் எல்லாம் 4 வருஷத்துலயே. அதோட அம்மா சொன்னா, நீ வீட்டோட இருக்கதானே உனக்கு இந்த மாதிரி. அப்போ தனியா வச்சாங்க மேடம். அன்னைக்கு தனியா வச்சதுல இருந்து தான் மேடம் எனக்கு பிரச்சனை. என்ன பண்றாரு இப்போ? இப்போ ஒரே செம்ம குடி மேடம். குடிச்சிட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்தாங்க பொழுது மேடம். குடிச்சிட்டு மேல உட்காந்து கீழே ஸ்லிப்பாகி விழுந்துட்டாங்க. மாடியிலேருந்து விழுந்துட்டாரு. எங்க வீட்டுக்கார் விழுந்து 1.5 ஹவருக்கு ஒரு உயிர் ஒண்ணுமே இல்லை, இறந்துட்டாங்க, செத்தே போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீ கொடுத்த வாழ்க்கைப்பா, என்னை விட்டு போகக்கூடாது ஆண்டவரே, நான் போன சுமங்களே தான் போனோம், அவரை விட்டு போகக்கூடாது. எவ்வளோ ஆண்டவரோட ஜெபம் பண்ண, போறதுக்குள்ள ஒரு உயிர் அவருக்கு. அப்புறம் அவங்க அம்மாட்ட இட்டு போலாம், அவங்க அம்மா ஒரு சொல்லுதான் மதிப்பாரு. அப்புறம் நாளைக்கு எதுனா ஒன்னாச்சுன்னா அவங்க என்ன கேட்பாங்க. அவங்க கிட்ட போயில நான் அந்நேத்திக்கு ஆட்டை பிடிச்சி அவங்கள போய் கூப்பிட்டேன் மேடம். அவங்க அசால்ட்ட காயில போலாம், ஒன்னே இப்ப அர்ஜென்ட் நல்லா தானே இருக்கிறான்,
காலையில போலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நீங்க கொஞ்சம் வாங்க, அவர் 1.5 hour ஒண்ணுமே இல்லை, எனக்கு பயமா இருக்கு, காசுலாம் நீங்க செலவு பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன் எங்க வீட்டுக்காரர், நீங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்தாங்க மேடம், எல்ஸ்டேட்ல பக்கத்துல பார்த்தா அவங்களும் ஒரு ஊசி கீசி போட்டு கொஞ்சம் இதெல்லாம் சொன்னேன். இப்ப இந்த 1.5 வருஷம் தான் மேடம் ரொம்ப வார்த்தைங்க அனாவசியமா பேசுவாரு மேடம். ஒரு சாப்பாடு கேட்டா போடுமா, பேர் விட்டு கூட கூட மாட்டாங்க மேடம், அசிங்கமா சொல்லி கேட்பாரு மேடம். அந்த மாதிரி இந்த மேல எப்பவுமே குடிச்சிட்டே இருக்கிறனால அப்படி பேசுவாரு. 24 மணி இப்ப குடிதான் மேடம். காலையில தூக்கம் இப்படி தெளியும் போது எழுந்து குடிப்பாங்க மேடம், இப்படி கண்ணை திறக்கும் போது எழுந்து குடிப்பாரு மேடம். ஓ, இது வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. கொஞ்சம் எழுந்துக்கும் போதே தருப்பாரு, அப்படியே தூங்கி. இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு 10 நாளா நல்லா தூங்கி நல்லா தூங்குறேன் மேடம். 12 மணிக்கு பலாறு கணத்துல அடிச்சாரு தூக்கத்திலேயே, எனக்கு முடியல, புடிச்சு புடிச்சு எழுந்துக்கிறேன், அடிச்சுட்டு போய் படுத்துக்கிட்டாரு மேடம். எப்படி என்ன நடந்ததுன்னு தெரியல உங்களுக்கு. படுத்துருக்காரு, முழிச்சு நிக்கிற டிவி பார்த்து இருக்கிறாரு. அப்பயும் நான் கேட்டேன், ஒண்ணுமே பேசல. தூங்குறீங்கன்னு ஆத்திரம் அப்படின்ட்டு மேடம். அதுக்கப்புறம் மறு சண்டைல நின்னுக்கிட்டே தொப்புன்னு வயிற்றுல உக்காந்தாங்க மேடம். எனக்கா முடியும், இங்க இருந்து அங்க உருள்ற, அங்க இருந்து இங்க உருள்ற, சிரிக்கிறாரு கட்லு மேல உட்காந்து, கட்லு மேல உட்காந்து சிரிக்கிறாரு. அத வந்து நான் ஒரு மாமியார்கிட்ட எங்க அம்மாட்ட சொன்னேன், ஏமா இன்னைக்கு வேலைக்கு போல, நான் கவர்மெண்ட்ல ஒரு பெருக்கிற வேலைக்கு போறேன் 2 மாசம், இப்பதான் மேடம் 2 மாசமா போறேன் வேலைக்கு. நான் குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, என் பிள்ளைங்களுக்கு இன்னும் 1 ரூபாய் சேர்த்து வைக்கல மேடம். அதுங்களை இப்ப நான் பாக்கணும்ல, இவர் இவருக்காக தான் மேடம் வேலைக்கு போறாரு. எவ்வளவு சம்பாதிப்பாரு? காண்ட எடுத்து செய்யறாரு மேடம், 15,000 16,000 வாரம் சம்பாதிக்கிறாரு வாரமே. ஆமா, 2 பேருக்கு சம்பளம் போயிட்டு, மோட்டர் வாடகை, அந்த பைக் சோப்பு குப்பெல்லாம் போயிட்டு, இவர் கையில வாரம் 3,000 ரூபாய் 3,500 ரூபாய் நிக்கும் மேடம். கொடுக்க மாட்டாங்க மேடம், வீட்டுக்கு கொடுக்கறதே கிடையாது சுத்தமா. காசு இல்லாத போயிடுவாரு மேடம் வீட்டுக்கு. நைட்டு 9:30 வருவாரு. சாப்பாடு ஆகலன்னு கேட்டா எப்படி மேடம் ஆக்குவேன் சொல்லுங்க மேடம். ஏன் உங்க அம்மாட்ட ஒரு 50 ரூபா 100 ரூபா வாங்கி அவங்கதான் அவங்க கொடுத்தாலும் அவங்க கிட்ட நான் போனாதான் நீ அப்படி பேசுற, அம்மாவால கெட்டு போயிட்டேன் நீ. நான் பட்னியா இருக்கலாம் மேடம் ஒரு நாள் ஃபுல்லா, என் பிள்ளைங்க இருக்குமா அத கூட நினைக்கிறதே இல்ல. இப்ப பசங்க பாசமே இல்ல மேடம், இல்ல. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு அதான் மேடம், அந்த புருஷன்கிட்ட இருந்து விடுதலை வேணுமா இல்ல என்ன வேணும்? நான் வாழ மாட்டேன்னு சொல்ல, அவருக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கிட்டோம். இப்போதைக்கு நான் அம்மா வீட்டுல இருக்கிறேன், அவர் பேசின வார்த்தையில நான் கொஞ்சம் மறக்கணும். நான் வேலை செய்யும் போது கூட அழுதுன்னு இருப்பேன், எல்லாம் கேட்பேன், ஏன் அழுகுறேன், ஒண்ணும் இல்ல நீ ஏதோ மனசுல வச்சிரு, செத்து போயிடும் மேடம். என் குழந்தைங்களுக்காக நான் வாழ. நீங்க கர்த்தரை கும்பிடுறேன்னு சொல்றீங்க, கர்த்தரை கும்பிடு சகிப்புத்தன்மை வேணும் இல்லையா? வந்து கேளுங்க மேடம், என்னாட்ட யாரும் அவர்கிட்ட வாழ மாட்டாங்க மேடம். ஒரு மாமியார் ஒரு ஆதரவு இருந்தா நான் மாமியார் சார்மல. எனக்கு நல்லா புரியுது. இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப அவரை கூட இருந்து திருத்துறது பெட்டரா இல்ல தள்ளி இருந்தா திருந்துவாருன்னு நினைக்கிறீங்க? என்கிட்ட போன மாசம் மஞ்சா காமலம் மேடம் பிளட்ல கலந்து போச்சு, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், உச்சபட்ச கண்டிஷன், கல்லீரெல்லாம் வீங்கி போய் நான் 3 நாள்ல 7,000 ரூபாய் செலவு பண்ண மேடம். நானு என்னாட்ட யார ஒதுங்கி நின்னாங்க அவங்க அம்மா. இப்ப நீ அவ்வளவு பிளட்ல கலந்து நீ மேல மேல குடிச்சுனா அப்ப என்ன மேடம், கை கால்லாம் இவ்வளவு பெருசு வீங்கி போச்சு. அப்படி இருந்து நான் மேடம் உயிர் போயிரும்னு சொல்லிருப்பாங்கல்ல, பயமுறுத்தி இருப்பாங்கல்ல. சொல்லுங்க மேடம். ஆனா போய் 24 குடியில இருக்கிறாரு மேடம். யாருன்னா ஒருத்தன் கேட்டேன், ஏன் இப்படி பிரச்சனை வந்தா அப்படி சொல்ல, என் கூட அந்த மாதிரி இருக்க மாட்டேன், நீ எப்பவுமே குடியில மிதக்கும் போது நான் எப்படி இருப்பேன். இந்த கதையை தான் மேடம் யார்கிட்ட ஒரு அண்டல என்ன பேச, நம்ம ஒரு கதை பேச அந்த கதையை விட்டுருவாங்க, வேற கதைக்கு போயிடுவாங்க. இல்ல குடி நோயாளி, பயங்கரமான குடிகாரர் அவரு. அதனுடைய எஃபெக்ட் எல்லாம் வரிசையா நீங்க சொல்றத பாக்குறப்போ இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு நல்லா தெரியுது, குடிகாரர்கள் எப்படி பேசுவாங்க, எப்படி இருப்பாங்க எல்லாங்கிறது தெரியுது. அதுதான் நீங்க பண்றீங்க பேச்சு மேடம். இல்ல உங்க வீட்டுக்காரரை பொறுத்த வரைக்கும் அவரு குடியினுடைய அந்த லாஸ்ட் இதுக்கு மேல தாண்டிட்டாரு. அதனால வந்து அவரை கூப்பிட்டு பேசி பார்ப்போம், என்ன சொல்றாருன்னு கேட்டு பார்ப்போம். சொல்வதெல்லாம்